ஒரு நிமிடம் ஒரு மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நடக்கவே முடியாத அளவுக்கு கால் பாதத்துல வெடிப்பு இருக்கா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. கால் பாதத்துல வெடிப்பு இருக்குனாவே பித்தம் அதிகரிச்சிருக்குன்னு தாங்க அர்த்தம். உடல் சூடு அதிகமாக இருக்கும்போது கால் பாதத்துல வெடிப்பு வந்துகிட்டே இருக்கும். அதுவும் குதிகால்ல பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு ரத்தமே கசிய ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு கால் பாதத்துல வெடிப்பு இருக்கு. வெடிப்பு சரியாக சித்த மருத்துவத்துல கிளிஞ்சல் மெழுகு அப்படின்ற ஒரு மருந்து இருக்குங்க. இதை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். இல்ல இந்த கிளிஞ்சல் இருக்கு இல்லைங்களா, இதை வாங்கிட்டு வந்து நம்ம விளக்குல சுட்டு கரியாக்கி இதுல நம்ம விளக்கெண்ணெய் கலந்து கால்கள்ல வெடிப்பு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது கால் பாத வெடிப்பு குணமாகுது. மேலும் முக்கியமாக இந்த விளக்கெண்ணெய் இருக்கு இல்லைங்களா, இந்த விளக்கெண்ணெயோட மஞ்சள் கலந்து, மஞ்சள் பொடி கலந்து வெடிப்பு இருக்கக்கூடிய இடத்துலலாம் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இப்படி செய்யும்போது கால் பாதத்துல இருக்கக்கூடிய வெடிப்பு மறையும், பித்தம் குறைய ஆரம்பிக்கும். பித்தம் குறைஞ்சாதான் இந்த வெடிப்பு மறையும். அப்போ பித்தத்தை சமநிலைப்படுத்த ஏலக்காய் குடிநீர், ஏலக்காய் கஷாயமாக குடிக்கலாம், இல்லை எலுமிச்சை சாறு குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி பித்தத்தை தணிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது கால் பாதத்துல இருக்கிற வெடிப்புகளும் குணமாகும். இந்த மாதிரி பயனுள்ள மருத்துவ தகவல்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.